எண்ணூர் துறைமுகம் பகுதியில் எண்ணெய் கொட்டியதால் கடல்வாழ் உயிரினங்கள் பெரும் அழிவை சந்தித்து வருகின்றன. கடலோரத்தில் வழக்கமாக முட்டையிட வரும் ஆமைகளை காண்பதும் அரிதாகிவிட்டது. ஆமைகள் பாதுகாப்பு தன்னார்வலர்களுடன் நீலாங்கரை முதல் பெசன்ட் நகர் வரை கடற்கரை பகுதியில் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். நள்ளிரவு நேரத்தில் கடற்கரையில் கூடியிருக்கும் இவர்கள் ஆமை முட்டைகளை சேகரிக்க வந்துள்ள தன்னார்வலர்கள். நீலாங்கரை முதல் பெசன்ட் நகர் ஆல்காட் குப்பம் வரையிலான கடற்கரையில் நடந்து ஆமை முட்டைகளை சேகரிப்பதே இவர்கள் பணி. இப்போ இந்த ஆயில் ஸ்பில்லால ஆமைகளோட வரவும் அந்த கரைக்கு வந்து முட்டை வைக்கிறதும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இந்த ஆயில் ஸ்பில்லுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு இந்த நெஸ்டிங் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வரவே இல்லை. இன்னைக்கு தான் வந்துட்டு 2 நெஸ்ட் வந்திருக்கு. எண்ணெய் கசிவு காரணமாக ஆமைகள் இறந்து கரை ஒதுங்குவது அதிகரித்துள்ளது. இப்போ நம்ம கடற்கரை ஓரமா நடக்க ஆரம்பிச்சு ஒரு 3 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். அந்த 3 கிலோமீட்டர்ல நாம பாக்குற 9வது இறந்த ஆமை இது. இந்த மாதிரி நிறைய ஆமைகள், அதாவது இந்த 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சிலேயே 9 ஆமைகள் இப்படி கடல்ல இறந்து கரை ஒதுங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆமைகள் மட்டுமல்லாமல் இன்ன பிற அரிய உயிரினங்களும் எண்ணெய் கசிவின் பாதிப்பிற்கு தப்பவில்லை. அவையும் இறந்து கரை ஒதுங்குவதை நம்மால் காண முடிந்தது. இதோ இப்போ இங்க ஒரு மீன் செத்து கிடக்கு. இந்த மீன் முள்ளம்பன்றி மீன் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அரிய வகை மீன்கள் இந்த கடற்கரை ஓரமா அதிகமா செத்துருக்கு. இந்த எண்ணெய் படலம் கடல்ல கலந்திருப்பதன் காரணமாக இந்த உயிரினங்கள் இறந்திருக்கு. ஆமைகள் மட்டுமில்லாம இது போன்ற அரிய உயிரினங்களும் இறந்திருக்கிறத நம்மளால இந்த கடற்கரை ஓரமா பார்க்க முடியுது. நண்டு, சங்கு, சிப்பி உள்ளிட்ட உயிரினங்களும் பாதிப்பை சந்தித்துள்ளன. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோர்லைன் இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நாங்கள் வாக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100க்கும் கணக்கான நண்டுகள் நம்ம கால் கட்டிக்குள்ளே ஓடிட்டு. ஆனால் அந்த ஆயில் ஸ்பில் ஆனதுலேருந்து அவ்வளோ நண்டு பார்க்க முடியல. அதே சமயம் நிறைய நண்டு, அதாவது லாஸ்ட் 3 days பேக் நடந்த சிவியராக அந்த ஆயில் ரொம்ப ட்ராவல் ஆகிட்டு இருக்க டைமில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்ஸ் எல்லாமே செடிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகி ஷோர் லைனில் அப்படியே பேட்சாக இருக்குது. அதில் வந்து நிறைய நண்டு மாட்டிக்கிட்டு நிறையவே மூவ் பண்ண முடியாமல் அப்படியே உயிரோடு வந்து காட்சிகள் நிறைய பார்க்குறோம். எண்ணெய் கசிவு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழலிலும் ஆமைகள் இந்த கடல் பகுதியில் முட்டையிடுவது கொஞ்சம் ஆறுதலாகவே இருந்தது. ஆலிவ் ரெட்லி டர்ட்டில்ஸோட முக்கிய ஹேட்சிங், அதாவது முட்டை வைக்கிற பகுதியான இந்த கடற்கரை முழுவதும் இப்படி இந்த ஆயில், அதாவது எண்ணெய் நிறைஞ்சு காஞ்சு போயிருக்கிறதா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே, நம்ம நடக்க ஆரம்பித்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே இதே மாதிரி எண்ணெய் படலங்கள், அதாவது கடல்ல மிதந்தது இப்போ கடற்கரைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் தான் ஆமைகள் வந்து குழி தோண்டி முட்டை வைக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கு. ஆனால் இது பூரா இப்படி பொல்யூட்டாக இருக்கிறதுனால ஆமைகள் முட்டை வைப்பது இந்த முறை குறைந்திருப்பதா சொல்லியிருக்காங்க. கடல்ல எண்ணெய் கலந்ததுனால ஆமைகள் இறப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அது முட்டை வைக்காததால அடுத்த ஆமை குஞ்சுகள் முட்டை வைத்து குஞ்சுகள் பொறிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கு. ஒளிப்பதிவாளர் நிர்மலோடு ஆனந்த், நியூஸ் 18 தமிழ்நாடு.